ஹாய் ஹலோ குட் மார்னிங் வெல்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு கால்ஸ் கொடுத்துருந்தோம். ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா கீழே பாட்டம் வந்துட்டு இது வரைக்கும் பாட்டம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பை சைட் நம்ம வந்து கால்ஸ் கொடுத்துருந்தோம். பை என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4260.500லையும் எஸ்எல் பார்த்தீங்கன்னா 4238லையும் டிபி வந்து பார்த்தீங்கன்னா 4385 வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 125 பாயிண்ட்ஸ் ஒரு ஜாக்பாட்டு அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம இது பேசணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கால்ஸ் கொடுத்ததுலேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் கரெக்டாக இதாச்சு பாருங்கள், அக்யூரேட்டாக இது பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சப்போர்ட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே சூட்டப் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வந்து டேப் பண்ணிருச்சு. டேப் பண்ணி ஆர்டரை புக் எடுத்துகிட்டு நம்ம நினச்ச மாதிரியே கரெக்டாக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நைட்டு, அதாவது சனிக்கிழமை மார்னிங்னு வச்சிங்கன்னா ஒரு 3 o'clock அப்படிங்கும்போது 2:30 3 o'clock அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நம்ம 40 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 4260 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தோம். மேக்ஸிமம் நான் எப்பயும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆர்டர்ல இருந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்கு, அதாவது இங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் ஆயிடுச்சுனாவே நம்மளோட ஸ்டாப் லாஸை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் பிரேக் ஈவன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து பிரேக் ஈவன் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு என்ன ஆகும்னா மெயினாக எந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நமக்கு எப்பயுமே மிஸ் ஆகாது. ஸோ பிரேக் ஈவன் பண்ணல, நம்ம நினச்ச மாதிரி தான் மார்க்கெட் இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இன்கேஸ் அது மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ளக்சுவேஷனில் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட கேபிட்டலை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ அதனால் ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் யூஸ் பண்ணுங்கள். பிரேக் ஈவன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருங்க போதும். அதுக்கப்புறம் ஃபுல் மொமெண்டத்தையும் கேப்சர் பண்ணுறதுனால நம்ம வெயிட் பண்ணி கேப்சர் பண்ணிக்கலாம். இல்லை செகண்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்குங்க. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு லோ இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டாப் போயிட்டு உங்களுக்கு கீழே வந்துட்டு இங்கிருந்து மறுபடியும் ஒரு பை கேண்டில் வரும்போது ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பஃபர் பாயிண்ட் விட்டு தான் வைக்கணும். பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் வந்து இதுக்குள்ள சுற்றிருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு கீழே வந்திருக்கான். ஸோ நம்ம இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் பாயிண்ட் வச்சு கீழே தான் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா இன்கேஸ் இன்னொரு ஆர்டர் நீங்கள் சப்போஸ் பிளேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இப்போ என்னென்னா வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த மார்க்கெட் க்ளோஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்க முடியாது. ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனாலையும் நம்மளால இன்னைக்கு இந்த என்ட்ரியை நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் வந்திருக்கும் அப்படின்னா ஒரு 2:30 மணி 3 மணி இந்த மாதிரி ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல அந்த லிக்விடிட்டியை இங்கே கிராப் பண்ணிவிட்டு லிக்விடிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல கிராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட்ஸ் எது வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 62.771 வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 68 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் மேலே ஏறும். எப்பயுமே மார்க்கெட் ஒட்டுக்கா மேலே ஏறியாது.
ஸோ அதனால் வெயிட் பண்ணி இந்த ஃபுல் மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுறதுனால கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுல் மொமெண்டத்தை கேப்சர் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பாயிண்ட், ஸோ என்ட்ரி பாயிண்ட் நமக்கு தெரியணும், அதே மாதிரி எஸ்எல் எக்ஸிட் பாயிண்ட் நமக்கு தெரியணும், டிபி ப்ராஃபிட்டை நம்ம எங்கே எடுத்துகிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். ஸோ பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்மளோட ஆர்டர் பிளாக்ல தான் நம்மளோட எக்ஸிட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக், ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டு டச் பண்ணிட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கிராப் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்படிங்கும்போது 4358 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அந்த 4358 இந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம மேக்ஸிமம் நம்மளோட ஆர்டர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துக்கலாம் இந்த இடத்துல. இல்லை உங்களுக்கு இந்த ஃபுல் மொமெண்டம் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மொமெண்டம் இது வரைக்கும் நம்ம போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்காக தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்கை இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கண்டிப்பாக மார்க்கெட் கிராப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல நம்ம செட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் க்ளோஸ் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. மேக்ஸிமம் மேலே வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணி இது வரைக்குமே வந்துட்டு போகும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்குறோம், அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கை கம்ப்ளீட் பண்ணி மேலே கிராப் பண்ணும், மேலே லிக்விடிட்டி கிராப் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம போட்டிருக்கிற லாட்டில் க்ளோஸ் ஆர்டர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியலாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் லாட்டை மட்டும் இங்கே ரன் பண்ண விடுங்க ஒரு ஹாஃப் லாட்டில். அது போக உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல வச்சுருங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸிட் ஆகும்போது ப்ராஃபிட் ஜோனில் தான் எக்ஸிட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக இருக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எமோஷன்ஸை வந்து உள்ளெல்லாம் ப்ளே பண்ணிடும். நம்மளோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகும்போது எமோஷன் கண்டிப்பாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும், அது யாராக இருந்தாலும். ஸோ அதனால் மேக்ஸிமம் கேபிட்டலை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வருது வரல அப்படிங்கிறது அது செகண்டு. நீங்கள் எண்ட் ஆஃப் மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இதில் கண்டிப்பாக எல்லாருமே ப்ராஃபிட் ஜோனில் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், கேபிட்டலை லோஸ் பண்ணிட்டா தான் எமோஷன்ஸ் ஃபுல்லாகவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கேபிட்டலை முடிஞ்ச அளவுக்கு லோஸ் பண்ணாமல் பிரேக் ஈவன் இந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்மளோட கேபிட்டலை செக்யூர் பண்ணிக்கணும். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இதை வச்சு உடனே அரௌண்ட் ட்ரேட் அப்படிங்கிறது அவங்களோட சப்ஜெக்ட் டு ரிஸ்க் தான். திஸ் வீடியோ இஸ் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க், ஐ எம் நாட் அ ஃபினான்சியல் அட்வைசர். ஸோ அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டிங் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு மூவ்ஸ் இந்த XAUSDயில் அடுத்தது எங்கே மூவ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்டே வித் மீ லைக் பண்ணி வைங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது இல்லாமல் நான் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஜோன் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.